Dear subscribers, followers, and friends, very good evening. Today, the topic is simple grammar. The uses of shall and will. Understand? Shall and will. Okay, let's start. We have learned something about modal verb, and we are expected to know the difference between modal verbs and auxiliary verbs. The modal verbs are classed as a type of auxiliary verbs. Understand? Auxiliary verbs are otherwise called helping verbs. We understand? வேறு ஒன்றும் இல்லை. இந்த மோடல் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு வகையான ஆக்சிலரி வேர்ப்ஸ். அப்போ ஆக்சிலரி வேர்புன்னா இட் இஸ் எ ஹெல்பிங் வேர்ப். துணை வினை சொல். ஹெல்பிங் டு ஹூம்? யாருக்கு? மெயின் வேர்புக்கு. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், கோ அப்படின்னு இருக்குது. ஐ ஷல் கோ அப்படின்னா இந்த ஷல் என்ன ஆகுதுங்க? துணை வினை சொல்லாக மாறிவிடுகிறது அந்த கோவுக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? அதே மாதிரி தான் வில்லும். ஸோ இன் தட் வே ஆக்சிலரி வெர்பு என்ன? மோடல் வெர்ப்ஸ்னால் ஏற்கனவே அந்த பேசுவதனுடைய தன்மையை, விருப்பத்தை, அதை வெளிக்காட்டுவதற்காக. ஓகே, ரைட்டோ. இந்த ஷல்லு மில்லும் வாட் ஆர் தி யூசஸ்? அப்போ ஷல்லு மில் எதில் வருதுங்க? ஆக்சிலரி வெர்ப்ஸில் வருது. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, ரைட்டோ. ஓகே, நம்ம ஏற்கனவே நவுன் தெரியும், ப்ரோனவுன் தட் வி நோ. ஐ, வி, யூ, ஹி, ஷீ, இட், தே, இதெல்லாம் ப்ரோனவுன்ஸு. இந்த ஐவிங்கிறது ஃபஸ்ட் பர்சன் தன்மை, யூங்கிறது செகண்ட் பர்சன். ஓகே, ஹீ, ஷீ, இட், தே தேர்ட் பர்சன். ஆக ஐ வந்து சிங்குலர், வி வந்து புளூரல் ஃபஸ்ட் பர்சன், யூ அது வந்து செகண்ட் பர்சன், சிங்குலரும் அதுதான் புளூரலும் அதுதான். தேர்ட் பர்சனில் ஹீ, ஷீ, இட் சிங்குலர், தேங்கிறது புளூரல். இது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகே, ரைட்டா. இப்போ இந்த ஷல் பில்லும் யூஸ் பண்ணி, பில்லும் ரெண்டையுமே யூஸ் பண்ணி இப்போ சொல்கிறேன். யூ டேக் தி வேர்ப் ஈட்டுன்னு எடுத்துக்கிடுவோம். ஐ ஷல் ஈட், வி ஷல் ஈட், யூ வில் ஈட், ஹீ வில் ஈட், she will eat, it will eat, they will eat. You understand? இந்த ஐக்கும் விக்கும் என்ன போடுறோம்? ஷல்லு போடுறோம். அப்புறம் இந்த யூக்கும் ஹீ, ஷீ, இட், தே, ஐ மீன் த செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், இவங்களுக்குலாம் என்ன போடுறோம்? வில்லு போடுறோம். இது புரிஞ்சுக்குங்க, அடிப்படையில் இதை புரிஞ்சுங்க. ஓகே, ரைட்டா. ஐ ஷல் கோ, we shall go, I shall eat, we shall eat, இப்படி சொல்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் போனாலும் போவேன், போகாட்டியும் இருப்பேன், சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன், சாப்பிடாமையும் இருப்பேன். ஒரு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது. ஐக்கு எப்போ ஷல்லு போடுறோமோ, விக்கு எப்போ ஷல்லு போடுறோமோ அது ஒரு நிச்சயமற்ற தன்மை. போனாலும் போவோம், சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே, அதே மாதிரி யூ வில் ஈட். ஓகே, ஹீ வில் ஈட், ஷீ வில் ஈட், இட் வில் ஈட், தே வில் ஈட். இந்த
செகண்ட் பர்சன் தேர்ட் பர்சனுக்கு வில்லு போடுறதும் இங்கே எப்படியோ அதே மாதிரி தான். சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க, சாப்பிடாட்டையும் சும்மா இருப்பாங்க. அதுதான் அர்த்தம். ரெண்டுக்கும் அதே தான் அர்த்தம். இதுக்கு ஷல்லு போடுறோம், அதுக்கு வில்லு போடுறோம், அவ்வளோதான். ரைட்டு. இப்போ தான் யூ ஹாவ் டு பி ஸோ கேர்ஃபுல். இந்த ஷல்லுக்கு பதிலாக வில்லு போட்டால் என்ன அர்த்தம்? ஐ வில் ஈட், வி வில் ஈட், நிச்சயமாக சாப்பிடுவோம் என்று அர்த்தம். ஐ வில் கோ, வி வில் கோ, நிச்சயமாக போவோம்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே இப்படியே வாங்களேன். யூ ஷல் கோ, he shall go, she shall go, it shall go, they shall go. You shall eat, he shall eat, she shall eat, it shall eat, they shall eat. வில்லுக்கு பதிலாக சல்லு போட்டால் அங்கும் நிச்சயமாக அந்த காரியம் நடக்கிறது, நிச்சயமாக சாப்பிடுவோம். இதுதான் சார் விஷயம். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் சார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வெரி சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இந்த ஷல் எதுக்கெல்லாம் வரும்? ஐக்கு வீக் தான். ஓகே. வில்லு யூக்கு வரும், ஹி, ஷி, இட்டு, தேய்க்கு வரும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்களேன். இந்த ஐ, பி ஷல்லு, யூ, ஹி, சி, இட், இல்லு, இட்டு, தே. இது என்ன வருங்க? இது பூரா வில்லு வரும். இது ரெண்டையுமே மாற்றி போட்டீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக அவ்வளோதான். எது நிச்சயம், இது நிச்சயம் பண்ணணும் நீங்கள் கஷ்டப்பட்டு பார்க்கவே வேண்டியதில்லை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஐ, வி, ஷல். ஓ, அதே மாதிரி யூ, ஹி, ஷி, இட், தே, இதுக்கெல்லாம் வில்லு. இது பூரா நிச்சயமற்ற தன்மை. மாற்றி போட்டுட்டா, இதத்துக்கு இங்கே போட்டுட்டு இதத்துக்கு அங்கே போட்டாச்சுன்னு சொன்னால் நிச்சயமான தன்மை. ஸோ இன் தேட் வே யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் தட் அண்ட் யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். இது ஒரு சிம்பிள் கிராமர். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். யூ கேன் த கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கேன் கெட் தேர். You can understand that. Understand? Okay, right. Oh. I hope you understand. That's all for this day. Thank you.